இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சிம்சிங்கிறவங்க ஈரோடுலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க நம்பிக்கை டிவி வாரம் வெள்ளிக்கிழமை காலைல பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு இப்போ வேலையில் ப்ரமோஷன் இல்லாமல் 3 வருஷம் கஷ்டப்பட்டாங்களாம். எனக்கு ஆண்டவரே நீ ப்ரமோஷன் கொடுத்தா ஒரு நன்றிக்கு அனுப்பி நான் நம்பிக்கை டிவியில் சாட்சி சொல்வேன்னு ஒரு பொருத்தனை வச்சேன். கர்த்தர் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தில் ப்ரமோஷன் கொடுத்தாரு, மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்தாரு அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பங்காளர் திட்டம்னு டிவி பங்காளர் திட்டம்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த தேவையில் சந்திக்கப்படுகிறது. பங்காளர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஒருவேளை உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆகவே நீங்கள் ஏவப்பட்டால் சில பேர் கேட்பாங்க பங்காளருக்குன்னா எவ்வளோ கொடுக்கணும்னு. அது உங்கள் பிரியம். 500 1000 எவ்வளோ கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. சில பேர் 200 அனுப்புவாங்க. அது இவள் தன்னால் இயன்றதை செய்தால் அந்த பட்டியல் நம்ம இருக்கணும். நமக்கு நிறைய இருந்தால் ஆண்டவருக்கு நிறைய கொடுப்போம். சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, ஏமா ஒரு புரோகிராம் நம்பிக்கை டிவி தான் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், பொருத்தனை பண்ணேன், எனக்கு அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் பிரியம். எத்தனையோ திருமணங்கள் அப்படி தான் நடக்குது. சரி, கர்த்தர் அந்த அங்கீகரிக்கிறார். நம்ம பொருத்தனை பண்ணுறது பெருசு இல்லை. ஆண்டவர் என் பொருத்தனையின் புத்திரனே என்று லேமுவேலின் தாய் லேமுவேலை பார்த்து நீதிமொழிகள் 31:1-2 எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாட்டினா அது பாவம்னு இருக்கு. நம்ம என்னாகமத்தில் பொருத்தனையை குறித்து தெளிவாக வரும் 30வது அதிகாரம் நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். இப்போவும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஈவினிங் 6:30 ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் சிறப்பு செய்தி ஜெபமும் என்ன செய்து ஒளிபரப்பட்டு வருகிறது. தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை கிட்டத்தட்ட சுமார் 16 ஆண்டு காலமாக இது வெளியிடுறோம். அது விசுவாசத்தில், இந்த ஊழியங்கள்லாம் விசுவாசத்தில் நடக்கிறது. யார் உள்ளத்தை ஆவியானவர் ஏவுறாரோ ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவருக்கு கட்டும்படி மோசையை சொல்லும்போது யார் உள்ளத்தை கர்த்தர் ஏவுனாரோ அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து ஸ்திரீகள் புருஷர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்படி தான் இந்த ஊழியம் நடக்குது. இந்த தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு சுவிசேஷத்தை போய் ஆண்டவர் அறிவிக்க சொன்னார். இந்த நல்ல ஊழியத்துக்கு, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு யார் உள்ளத்தை ஆவியானவர் ஏவுறாரோ அவங்க கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் என்ன செய்து இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் ஃபோன் அடித்து நம்ம டிவியில் ஊழியம் செய்கிறதுனால இவங்ககிட்ட நிறைய காசு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் அடிப்பாங்க. ஆனால் என்னால் அவங்ககிட்ட சொல்லுவேன், நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்குங்க. எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் உண்மையான ரீசன். அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரு. இதுவரையும் ஒரு கடன் இல்லாமல் அந்தந்த ப்ரோக்ராமுக்கு தேவையை கத்தர் சந்திக்கிறார். நான் அடுத்த மாதத்துக்கு என்ன செய்யுதுன்னு நினைப்பேன். நாளை தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாதேன்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்தந்த நாளுக்கு அதினின் பாடுகள் போதும், கத்தெடுத்திருந்து வாங்கி கத்தருக்கே கொடுக்குறோன்னு தாவீது சொல்கிறார். அதுதான் 100% உண்மை. சரியா? இப்போ தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரி இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்து வாய்க்காமல் போவதாக. ஆவியானவரே, வசனம் 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். ஏசாயா 57:18. பாருங்க, நம்ம போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதுவரை நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளை, கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் சரி, அது நேர் பாதையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிடிக்காத வழியில் நம்ம நடந்தாலும் சரி, அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாராம். பார்த்து என்ன செய்கிறாராம், குணமாக்குவேங்கிறாரு. அதிலே 17வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தும் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடுங்கோபமாய் இருந்தேன். சரிங்களா? பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமானேங்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, பொருளாசை இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. பண ஆசை உள்ளவர்களாக இருக்கீங்களா? பொருளாசை உள்ளவர்களாக இருக்கீங்களா?
அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், உங்களை குணமாக்குவேங்கிறாரு. உன்னுடைய நிலம் நன்றாய் விளைந்ததாம். அவன் சொன்னா, நான் என் களஞ்சியத்தை நான் இடித்து பெருசாக்க போகிறேன். ஆத்மா பார்த்து என்ன சொல்கிறாரு, இந்த வருஷம் நிறைய விளைச்சல் இருக்குது, அதனால் அநேக வருஷங்களுக்கு உனக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது, நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லி ஆத்மா பார்த்து பேசினாராம். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், உன்னுடைய ஆத்மா இந்த இரவேளையே எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும். பொருளாசம் அவனுக்குள்ளே இருந்தது. நல்ல ஆண்டவருக்கு உங்களுக்கு கிடைச்ச ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு சுவிசேஷத்துக்கு விதைங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க, கத்தருக்கென்று கொடுங்க. ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க, மிஷனரிகளுக்கு ஆலயம் இல்லாதவங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பணத்தை விதைங்க, அதை ஆண்டவர் கணக்கில் வைப்பார். பொருளாசை பூமியில் உங்களுக்கு பொய்சத்தை சேர்த்து வைக்காதுருங்க. ஏன்னா அங்கே பூச்சி புழு என்ன செய்ய அரிச்சிரும். திருடர் கண்ணமிட்டு என்ன செய்வாங்க, திருடுவாங்க. அது உண்மைதானே. நம்ம எத்தனை செய்தி கேட்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் திருடு கொள்ளை நடக்குது. பொருளாசை இருக்கா, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அதுலேருந்து உங்களை விடுதலை கொடுக்குறார், குணமாக்குவேங்கிறார். பொருளாசை வழியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அதனால் ஆண்டவர் நம்ம மேலே கடும் கோபமா, மனிதனுடைய கோபம். ஆனால் ஆண்டுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கிருபை இரக்கமோ நித்திய காலமாக இருக்குது. ஆண்டவர் 1000 தலைமுறை வரை இரக்கம் பாராட்டுகிறார். இமைப்பொழுது நமக்கு முகத்தை மறைச்சால் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கத்தினால உன்னை என்ன செய்தேன், நான் சேர்த்து கொண்டேங்கிறாரு. அதிலே எழுத போட்டிருக்கு, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. முதலாவது பொருளாசை வழியிலிருந்து குணமாக்குகிறார். அடுத்து இங்கே பார்க்கும்போது மனம் போன போக்கில், ஓ வழி எ வழியில் ஓ நினைவு என் நினைவில் சொல்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற மனது இருக்குது, அது மரணத்தில் தான் முடியும். ஆண்டவர் சொன்னார், மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் வேதனைப்பட்டேன், அவன் வழியை நாள்தோறும் எப்படி இருக்கான், பொல்லாத நினைவாக இருக்குதான். மனமோனபடி வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம மனது போக வேண்டும், மனம் மறுரூபமாக வேண்டும். வசனத்தை இருதயத்தில் பதித்து வைக்கணும், அதை கை கொள்ளணும். நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் நானே பதித்து வைத்தேன். தாவீது என்ன சவால் விடுறாரு, நமக்கு இருதயத்தில் வசனங்கள் இருக்கா, அப்போ விசனம் வராது. வசனத்துக்கு நேராக சிந்திங்க. மாறுபாடான சிந்தனை, மாறுபாடவன் நிலை இல்லாதவனாக இருக்கிறான். மாறுபாடான வழியை குணமாக்குறார். வசனத்துக்கு மாறாக, ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறாக, ஊழியத்துக்கு மாறாக, நீங்கள் கையடி வேலைகளுக்கு மாறாக, யார் பேச்சாது கேட்டு ஏமாந்துருக்கலாம். மாறுபாடான ஒரு வழி, அந்த வழியை ஆண்டவர் குணமாக்குறேங்கிறார். அடுத்து இடரல்கள் என்ற வழியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விடுதலை கொடுக்க விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதில் வாயை திறந்துவார், அதில் வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கா எனக்கா கொடுத்துருன்னு ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்கிறாரு. அதாவது வரிக்கு செலுத்துதல். எவனுக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்க, எவனுக்கு தீர்வை செலுத்தணுமோ அவன் தீர்வை செலுத்துங்க. வரி கட்டி தான் ஆகணும் இல்லையா. ஆண்டவரே அது இடரலாக இருக்க விரும்பலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு நம்ம இடரலாக இல்லாதபடி என்ன செய்ய, உனக்கா எனக்காக போய் என்ன செய்ய, வலையை போடு, மீனை முதல்ல மீன் எம்புடும், அதில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கா அது போதுமானது இருக்குது, வரிக்கு நீ என்ன செய்ய போய் கொடுன்னு சொல்கிறார். அப்போ வரி கட்டாத மாறுபாடான வழி, இவனுக்கு வரியை செலுத்தும், வரியை செலுத்திடுங்க. அதிகாரமுள்ள யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு இருக்கு. நியமத்துக்கு எதிர்த்துனா ஆண்டவருக்கே விரோதமாக நம்ம எளிமையில் இருக்கிறோமா. ஆகவே நம்ம அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், வரி செலுத்தணும்னா அது வரியை செலுத்தி தான் ஆகணும் இல்லையா. அப்போ வரி செலுத்தாத வஞ்சகமாய் ஏமாத்துறது இருக்கக்கூடாது. அது இருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு அதை குணமாக்குவேங்கிறார். இதுவரை வரி கட்டாமல் இருந்தீங்கன்னா வரி கட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அடுத்து அதாவது இடரல், மற்றவங்களுக்கு இடரலை உண்டாக்கக்கூடாது. 3வது வழி இடரலுங்கிற வழியிலேருந்து விடுதலை தருவார். முதலாவது பொருளாசைங்கிற வழியிலேருந்து விடுதலை கொடுக்கிறார். அடுத்து 2வது மாறுபாடான சிந்தனையிலிருந்து செயலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 3வதாக வரி செலுத்தாமல் ஏமாத்திரமா எந்த காரியத்தில் தசமாவும் கொடுக்காம காணிக்கே கொடுக்காம வரியும் கொடுக்காம இருக்கமா, அதுலேருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 17 அங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். வசனத்தை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், சில வித நிலத்தில் விழுந்தது, சில வித வழியறி விழுந்தது, சில வித முற்கல்ல நடுவில் விழுந்தது, சில வித என்ன செய்து கற்பாரின் மேலே விழுந்தது. அதில் இருக்குது வசனத்து நிமித்த உபத்திரவம் வரும்போது பின்வாங்கிறாங்க.
அப்போ உபத்திரவு வரும்போது அந்த உபத்திரப்படுகிற வழியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், குணமாக்குகிறார். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை நானே கற்றுக்கொண்டேன். உபத்திரவம் பாடுகள் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடீர்னு நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். எந்த உபத்திரவத்தில், வியாதிங்கிற உபத்திரவத்தில், கடனுங்கிற உபத்திரவத்தில், கட்டுகள் செய்வன மந்திரங்கிற உபத்திரவத்தில், எந்த ஜெபிக்க முடியாத உபத்திரவத்தில், சிந்தனை போராட்டத்தில் கட்டப்பட்டிருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார். குணமாக்குற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அந்த தேவ செய்தி உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. பலன் கொடுக்கிறது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட உலக ஐஸ்வர்யம் என்று எழுதப்பட்டிருக்கு. உலக ஐஸ்வர்யம் உங்களுக்கு ரொம்ப இருக்கா, பணம் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஆண்டவர் அந்த வழியிருந்து குணமாக்குறார். அந்தந்த நாளுக்கு ஆண்டவர் கையின் பிரயாசம் ஆசீர்வதிப்பார். நம்ம மீதி எடுக்கும்படி என்ன செய்வார், கண்டிப்பாக அவரே செய்வார். அப்போ ஆவிக்குரிய காரியங்களில் துய்ந்து போயிருக்கலாம், ஆண்டவர் விட்டு விலகி இருக்கலாம். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேணும். நீங்கள் மாம்சத்திலே அதை சிந்தித்து தொழுது கொள்றீங்களா, ஆண்டவர் அந்த வழியை குணமாக்குறார். ஆவியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவள் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி உங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயம் செய்தார். அது மாத்திரமில்ல, தொய்ந்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். தொய்ந்து போயிருக்கா, வருத்தம், கவலை, வேதனை, கஷ்டம், இப்படியே பிள்ளைதா இருதயத்தார், ஆண்டவர் அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்குறார். அடுத்தபடி உங்கள் சரீரம் வியாதி மாத்திரை மருந்து சும்மா போட்டுக்கிட்டே இருக்கீங்களா, கர்த்தர் அந்த வியாதியிலேருந்து குணமாக்குறார். அதே போல் பிரிச்சுவல்ல அனலுமுள்ள குளிருமுலையா ஆண்டவர் உங்களை குணமாக்குறார். பிரிச்சுவல்ல தரிசனங்களை, வெளிப்பாடுகளை, வரங்களை, வல்லமைகளை, ஜெபாவி, விண்ணப்பத்தினாவி, மன்றாட்டினாவி, கிருபையினாவினால், சத்தியத்தினாவினால் உங்களை நிரப்பி உங்களை பூர்ண குணமாக்கி பூர்ண ரூபதியாக மாற்றுகிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அவர்கள் வழியை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வழி நீர் அருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ரதா லர்ராபோ தீக்கா லர்ராபோ ஷே, எந்த வழியில் போய்கிட்டு இருக்காங்க, அலை லோயா ரஹா லீவா லாபா ரவாசா, வட்டி வாங்குறீங்க அநேகர், அதை விட்டு விடுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 வட்டி 3 வட்டி 5 வட்டி அல்லையில் வட்டிக்கு விடுறீங்க. தேவ பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு வட்டிக்கு விடுறீங்க. அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். அந்த வழியை விட்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அலை லோயா ராகா தீக்காலாராபசே, கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கீங்க, அது பாவம். துன்மார்க்கன் கடன் வாங்கிட்டு செலுத்தாமல் இருக்கான். கடனை அடைங்க, எதுக்கோ செலவழிக்கிறீங்க. கர்த்தர் அதை அடைக்க சொல்லுகிறார். உன்னை நான் ஐஸ்வர்யனா மாற்றுபடி வாங்கின கடனை கொடு என்று சொல்லுகிறார். ஓ ரபா திகபியா கராவாலி லஞ்சம் கொடுப்பதை நிறுத்துங்கிறார் கர்த்தர். அலே லோயா, ஓ உங்கள் வழியை நீங்கள் குணமாக்குங்க. அலே லோயா ராகா தீகா பாபா லீபராபாசே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அலே லோயா பையில் பார்க்குறேன் வழக்கு இருக்குது, அந்த வழக்குலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். ஓ வருஷக்கணக்காக இருக்கிறார் வழக்கை கர்த்தர் தீர்க்கிறார். அலே லோயா, உங்களுக்கு எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருகிறார், வெற்றியை தருகிறார். அலே லோயா, வெக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு 2 மடங்கு பலனை தருகிறார். அலே லோயா, இந்த வருஷமாக திருமணம் நடக்குமா, கர்த்தர் சொல்கிறார் இந்த வருஷம் பரலோகத்தின் தேவன் காரியத்தை கையுடி வர பண்ணுவார். வெளிநாட்டு விசா கிடைக்குமா, கர்த்தர் சொல்கிறார் நிச்சயம் இந்த வருஷம் நான் தூரமாய் உன்னை கொண்டு போய் ஆசீர்வதிப்பேங்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.